சாய்ராம் ஐயர். போன வாரம் நாங்கள் முதலாவது அத்தியாயம் ஓரளவு பூர்த்தி செய்து விட்டோம் நினைக்கிறேன். நான் பிரதர் சிவதாசிட்ட கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. சாய்ராம், நாங்கள் போன அத்தியாயம் ஒன்றில் உள்ள சுருக்கத்தை ஒரு நிமிடம் பார்க்கலாம். மனிதன் சாந்தியாக வாழ்வதற்கு தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். தர்மம் செயலிழந்தால் மனிதகுலம் வேதனை, துன்பம் ஆகியவற்றுக்கு உள்ளாக்கப்படும். இறைவன் தர்ம வடிவானவன். தர்மத்தின் மூலமாகத்தான் அவனுடைய அருளை பெற முடியும். வேதங்கள் முதலான சாஸ்திரங்கள் தர்மத்தை பறைசாற்றுகின்றன. மனிதன் மட்டுமல்ல, ஏனைய பிராணிகளும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். தற்காலத்தில் தர்மம் என்றால் தானம் செய்தல், யாத்திரை செல்லல், அவர்களுக்குரிய கடமையை செய்தல் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அறிவிலிகள் வேதங்கள் போதித்த நீதி நெறிகளின் உருவத்தை சிதைத்து விட்டார்கள். அவர்கள் சொல்வதையே தர்மம் என்று மக்கள் நம்புகிறார்கள். சாதுக்களும் ரிஷிகளும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க உலகத்தை சர்வநாசத்திலிருந்து காப்பாற்றவும் தர்மத்தை உத்தாரணம் செய்யவும் இறைவன் சித்தம் கொண்டார். காமகுரோதாதி விலங்குகளை கொன்றால்தான் தர்மத்தை காக்க முடியும். அகங்காரம், சுயநலம், மிருக உணர்வு, தேகாபிமானம் ஆகியவற்றை உதறி தள்ளி நடப்பவனை அறவழியில், அதாவது தர்ம வழியில் செல்பவன் என்று உறுதியாக கூறலாம். இவ்வாறு அறவழியில் செல்வதன் நோக்கம் இறைவனோடு ஐக்கியமாவதாகும். இது ஒரு சுருக்கம். நாங்கள் இன்று 2வது அத்தியாயம் பார்க்க இருக்கோம். இந்த வாகினி தொடர்ச்சியிலே பகவான் நினைக்கிறேன் 16 வாகினிகள் படைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த வாகினிகளை உள்ள கருத்துக்கள் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் நாங்கள் இதுகளை அறிந்து கொண்டு போவது நல்லது. அந்த முறையிலே தான் இப்ப சந்தேக நிவாரணி ஆங்கிலத்தில் கொண்டிருக்கிறது. அதனாலே மக்கள் இதில் நான் பங்கு பெற்றுகின்ற சாய் அடியார்கள் இதில் இருக்கிற நுட்பங்களை அறிந்து கொண்டு போவது நல்லது. பிரதர் அருள் இருக்கிறீங்களா? சாய்ராம் சிதாஸ். முதலாவது வந்திய வாசிங்க. தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ உரிமையானது அல்ல. அது பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா உயிரினங்களின் விதியோடு இறுக பிணைக்கப்பட்டுள்ளது. எந்நாளும் மங்காத ஒளி விளக்கு அது. ஸ்ரீகிருஷ்ணன் கீதையை அர்ஜுனனுக்கு மட்டும் போதிக்கவில்லை, மனிதகுலம் முழுமைக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் போதித்தார். அர்ஜுனன் அதற்கு ஒரு கருவியாக நின்றான். அந்த கீதை தான் மக்களை இன்று நல்வழிப்படுத்தி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது மதத்திற்கோ மட்டும் சொந்தமானதல்ல கீதை. உலக மக்கள் அனைவருக்கும் உயிர் மூச்சு போன்றது அது. நன்றி. இந்த மந்தியில பகவான் தர்மம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ தேசியத்துக்கோ உரித்தல்ல, உலகம் முழுவதற்கும் உரித்தானது என்றும் அதற்கு பகவத்கீதையை பகவான் சுட்டி காட்டுகின்றார். அதனுடைய நோக்கம் எல்லா விதமான தர்மங்களும் இந்த பகவத்கீதையிலே பொழிந்து தள்ளப்பட்டிருக்கிறது.
இந்த வேதங்களின் சாரம் உபநிடதம் என்றும் உபநிடதங்களின் சாரம் கீதை என்றும் நாங்கள் அறிகிறோம், பகவான் சொல்கின்றார். அதனாலே வேதங்கள் உள்ள தர்மங்கள் எல்லாம் இந்த கீதையிலே இருக்கிறது. அந்த கீதையை உலக மக்களே பின்பற்றுகிறார்கள். அதனாலே அது போன்று இந்த தர்மம் உலக மக்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவானது என்று பகவான் இந்த கருத்தை இதில் சொல்லியிருக்கின்றார். மேற்கொண்டு சாய் அடியார்கள் இதிலே மேற்கொண்டு உங்களுடைய கேள்விகள் அல்லது கருத்துக்கள் அல்லது கூடிய இதை விட இதுக்கு சார்பான விளக்கங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாய்ராம். சாய்ராம், இதுல சுவாமி இந்த பந்தியில சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், கீதையும் தர்மமும் என்றது ரெண்டும் ஒன்றுதான். இப்ப கீதையில தர்மத்தை பற்றி கீதை எவ்வளவு விவரிக்கிறோ அது மாதிரி கீதையும் ஒரு தர்மம். அப்ப ரெண்டும் ஒரு ஈக்குவலான ஒரு சமமான ஒரு கொள்கையோட ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கப்படுகிறது. இப்ப பிரதர் சிவதாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுவாமி இந்த கீதவாகினி அதுல சொல்லிக்கு ஒரு வசனம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்றால், உபநிடதம் என்ற பசுவில நின்று கண்ணன் என்ற இடையன் கறந்து கொடுத்த பால், அது இந்த குடிச்ச கன்று குட்டி அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் கன்று குடிக்க அது எங்களுக்கும் சேர்ந்து பலன் கிடைச்ச மாதிரி, நாங்களும் சேர்ந்து குடிச்ச மாதிரியான ஒரு தன்மை தான் இதுல இருக்குது இந்த பகவத்கீதை. அப்ப உண்மையில அதை நாங்கள் நல்லா அப்ரிஷியேட் பண்ண வேணும். இப்படியான ஒரு பாலை குடிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நாங்கள் சந்தோஷப்பட வேணும். அதுபடியா அந்த கீதைன்ற இம்பார்ட்டன்ஸ், அதாவது கீதைன்ற முக்கியத்துவத்தை தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு கீதை என்ன வடிவாக அதுல சொல்லி இருக்கிறதான் எனக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. நன்றி சாய்ராம். நன்றி, வணக்கம். அது பசு ஐயா, அந்த உபநிடதங்களை பசு வேண்டும், பால் என்றும் சொல்லுகிறார் ஐயா. இப்ப கீதையிலே 700 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 700, கிட்டத்தட்ட 700. ஆனால் பகவான் அதைத்தான் விரித்து இவ்வளவு வாகினிகளையும் அவ்வளவு சொற்பொழிவுகளையும் பகவான் அதை எங்களுக்கு தந்திருக்கின்றார் இலகுவான முறையில. அதனால நாங்கள் இந்த பகவானுடைய வாசகங்களை அள்ளி பருகுவதால் நாங்கள் அந்த பசுப்பாலை குடித்த ருச்சிக்காமனாக வரும். வணக்கம். இவரையாக்கள் இதை பற்றி வேறு கேள்வி இருந்தால் அல்லது என்ன சொல்லுங்க. சாய்ராம், இந்த பகவத்கீதை ஒரு இந்து சமயத்துக்குரிய ஒரு நூலாக மட்டும் கருதாமல் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங். பகவத்கீதை இஸ் an ஆர்ட் ஆஃப் லிவிங். ஒரு கர்ம பாதையில ஒரு வாழ்க்கையை எப்படி கொண்டு நடத்த வேண்டும் என்றதுக்குரிய ஒரு அழகாக சொல்லப்பட்ட இந்து சமயத்துல சொல்லப்பட்ட கதை. அதுதான் இந்த பகவத்கீதை. அதுபடியாத்தான் பகவத்கீதை தான் இந்து சமயத்திற்குரிய நன்னூல். இப்ப ஒரு முஸ்லிம் மக்களுக்கு குர்ஆனோ அல்லானால் கிறிஸ்தவ மக்களுக்கு பைபிளோ, அது மாதிரி இந்து சமயத்துக்குரிய ஒரு ஹோலி ஸ்கிரிப்ட் என்று சொன்னா அது பகவத்கீதை தான். அந்த தனித்துவமான தன்மைக்காகத்தான் உலகம் முழுவதிலும், எனக்கு எத்தனை நாடுகள் என்று தெரியவில்லை, ஆனால் பல நாடுகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு இந்து சமய நூல் இந்த பகவத்கீதை மாத்திரம்தான். அதுபடியால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு அற்புதமான ஒரு
கறந்து கொடுத்த பால். அழகாக பிரதர் அருளும் பிரதர் சிவதாசும் அதை சொன்னார்கள். அப்படியான அது ஒரு பொக்கிஷம் தான் அந்த பகவத்கீதை என்பது இந்து சமய பொக்கிஷம். அதை நாங்கள் எங்களுக்கு இந்த கடவுள் தந்த இந்த ஒரு பிறப்பு, இனி வரும் பிறப்புகள்ல நாங்கள் மனிதராக பிறப்போமோ எங்களுக்கு தெரியாது. இதை விட கீழாகவும் பிறக்கலாம், மேலாகவும் பிறக்கலாம். அந்த கிடைத்த இந்த நற்கருணத்துல உண்மையில நாங்கள் இதுல இருக்கிற தத்துவங்களை அழகாக விளங்கி அதன்படிக்கு வாழ வேணும் என்ற வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வரம் எங்களுக்கு இந்த பகவத்கீதை. தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம். அதுதான் இந்த ஸ்காப்ரோ சாய் சென்டர்ல பிரதர் அருணும் இதைத்தான் அங்க ஸ்டடி சர்க்கிள்ல செய்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அது ஒரு முக்கியம். அப்ப அந்த பகவான் அந்த 700 ஸ்லோகங்களையும் சரியான முறையில விளங்குறதுக்கு இந்த உலகத்துல ஆட்கள் வேலை குறைவு. ஏனென்றால் அது ஒவ்வொரு விதமாக விளங்கப்படுத்தி போகணும். என்ன அதனால பகவான் எழுதியே இருக்கிறார் வாயினியா. அதனால அந்த கீதாவாயினியை நாங்கள் திரும்ப திரும்ப படிப்பதால் இந்த பலனை பெறக்கூடியதாக இருக்கு. மற்றது மகாத்மா காந்தி இந்த நீதிமன்றங்கள்ல இந்த சத்தியப்பிரமாணம் செய்கிற பொழுது இந்த பகவத்கீதையை நூலை ஆதாரமாக கொண்டுதான் செய்ததாகவும் நாங்கள் அறிகின்றோம். கீதை பைபிள் குரானை விட எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆங்கிலம் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் சைவ சபைகளாக இருந்தாலும் சைவ சித்தாந்தம் அது 2 வேறுபாடுகள் இருந்ததாலும் நாங்கள் அந்த கீதைய எங்களுக்கு ஜெகதீசன் ஒரு முறை டொரண்டோக்கு வந்திருந்த போது தனது முதலாவது உரையில யோர்க் யூனிவர்சிட்டியில நடந்தது. கேட்டார், how many of you are Hindus? and about 95% கையை உயர்த்திக்கணும். அப்ப எத்தனை இது ஒரு கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன் சொன்னால் எத்தனை பேருக்கு இதுல கீதை தெரியும்னு சொன்னா ஒருத்தர் கையும் அங்க ஒரு சுலபமான கைகளை உயர்ந்தன. அப்ப அவர் கேட்டார், இதே கேள்வியை நான் ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில கேட்டிருந்தால் எத்தனை 100க்கு 100 வீதமான கைகள் உயர்ந்திருக்குமே என்று கவலைப்பட்டார். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கீதை கணிசமானவர்களுக்கு ஒரு வசன இது கூட தெரியாது. சுவாமி வந்தபடியா கீத வாகினி உங்களோட எல்லாம் இப்படி எல்லாம் கேட்கிறபடியா எங்களுக்கு கீதை விளங்குது. சேட்லி துரதிருஷ்டவசமாக கீதை எங்களுக்கு வடிவாக சாதாரண மக்களுக்கு அறிய தரப்படவில்லை என்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னது முழுக்க சரி. ஏனென்றா யாழ்ப்பாண சம்பிரதாயத்துல சித்தாந்த தத்துவங்கள் கையோங்கி இருந்த காரணத்தினால அங்க சிவ வழிபாடுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இது வைஷ்ணவ நூலாக பார்க்கப்பட்டு இது வடமொழி சார்ந்தது என்று சொல்லி தர்க்கிக்கப்பட்டு அங்க யாழ்ப்பாணத்துல இந்த பகவத்கீதையை பகவானுக்கு முதல் ஒரு அருமையாக ஒரு சிலர் தான் கற்றார்களே ஒழிய அங்கே கையாளப்படவில்லை. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீவிரமான செய்தி. ஆனால் பகவானுடைய அவதாரத்துக்கு பிறகு இந்த நூலுக்குரிய மதிப்பு எல்லா இடமும் தெரிய வருகிறது. நன்றி நன்றி. சாய்ராம், வேறு ஒருத்தர் கதைக்காதபடியா நான் இடைக்குள்ள வர்றேன் திருப்பியும். என்னன்னு சொல்லி சொன்னால் இதுல ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனனுக்கு கீதையை சுவாமி சொன்ன கிருஷ்ணர் உபதேசித்ததாக இந்த பந்தியில இருக்குது. அதுக்கு நாங்கள் வேற கல்வி வட்டங்கள்ல படிச்சதுக்கு அர்ஜுனன் எப்படியான தகமை உடையவர் என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அருணும் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்.
அப்படி நாங்கள் ஒரு கருவியாக சுவாமி எடுத்து எங்களை ஒரு கருவியாக பாவிக்கிறதுக்குரிய கருவியாக நாங்கள் இருக்கிறோமோன்றதை நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு ஆதங்கம். ஏனென்றால் இப்ப ஒரு 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 கைத்தொழில் வேலை, ஒரு மர சம்பந்தமான ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு வந்து உளிய எந்த நேரம் ஒரு தீட்டி வச்ச உளியை எடுத்துத்தான் அவர் அதை பாவிக்க பார்ப்பார். அல்லது பிள்ளை ஒன்று படம் கீறுறேன்னு சொல்லி சொன்னால் எது பென்சில் கூறாக இருக்குதோ அந்த பென்சில் எடுத்துத்தான் அந்த பிள்ளை படத்தை கீறுறதை பற்றி யோசிக்கும். அது மாதிரி இறைவன் எங்களை ஒரு கருவியாக பாவிக்கிறதுக்கு நாங்கள் எங்களை தீட்டி வச்சிருக்கிறோமோ, அப்படியான ஒரு பக்குவத்துல நாங்கள் வச்சிருக்கிறோமோன்றதை நாங்கள் கேட்டு பார்க்கணும்ன்றது என்னுடைய ஒரு எங்களை எடுத்து சுவாமி எங்களை கொண்டு ஒரு கருவியாக பாவிச்சு ஒரு அலுவல் செய்யற மாதிரி நிலைமையில நாங்கள் இருக்கிறோமோன்றதை நாங்கள் கேட்டு பார்க்கணும் எங்களைன்றது என்னுடைய ஒரு ஆதங்கம். சாய்ராம். நீங்க தான் காலமே ஆங்கில சர்டிபிகேட்ல அருணும் பிரதர் அருணும் சொன்னதானே. இப்ப நாங்கள் அந்த அக்யூட் டிசைர் எங்களுக்கு சரியான கூர்மையான ஆசை இறைவனை அடைய வேணும், அறிய வேணும்ன்றது எங்களுக்கு இருக்கோ? அப்படி அதுதான் எங்களுடைய லட்சியமாக எங்களுக்கு இருக்கா? அப்ப அப்படி நாங்கள் அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய அருளாலதான் நாங்கள் அந்த விதமான ஆசையை எண்ண முடியும். அப்படி பகவானை முழுக்க முழுக்க நாங்கள் அறிகிற பொழுது அறிய முடியாது. ஆனால் அவருடைய அவதாரத்தை நாங்கள் அவருடைய அவதார போல்களை நாங்கள் கிரகிக்கிற பொழுதுதான் நாங்கள் சுத்தமாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அப்படி சுத்தமாகிற பொழுதுதான் உண்மையில இந்த கீதையில சொல்லப்பட்ட கருத்தும் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அது பிரதர் அருளுடைய ஆதங்கம் இருக்கிறது இந்த விஷயத்துல. ஏண்டா போன முறையும் நீங்கள் சொன்னீங்கள் இப்படி பகவான் வந்திருந்து நாங்கள் அதை பெருசாக நாங்கள் அதை பாவிக்க எங்களுக்கு பலன் இருக்கவில்லை. உண்மையில நாங்கள் ஊர்களில் இருக்கிற பொழுது இந்தியாவுக்கு போறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. நிலைமை இது இது அடுத்த பந்திக்கு போகலான்னா பிரதர் அருணா நீங்கள் சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லை அண்ணா, நீங்க எல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க. there's nothing for me to say. ஒன்றும் அடிஷனலா சொல்றது கொண்டும் இல்லை. நாங்கள் அடுத்த பந்திக்கு போகலாம். ஓ சாய்ராம், இதுல வந்து இந்த கடைசி வசனம் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் உயிர் மூச்சு போன்றது அது என்று சொல்லிக்கல வந்து எவ்வளவு தூரம் அது ஒரு இன்டிஸ்பென்சபிளான ஒரு விஷயம் என்றதை இந்த கீதை வந்து எவ்வளவு தூரம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க பாருங்க. அந்த உயிர் மூச்சு என்று சொல்ற சொல்ல அளவுக்கு அந்த கீதை இந்த வலுவை அதுல இந்த பந்தியில கொடுத்திருக்கிறார் சுவாமி. அந்த very breath for humans everywhere சொல்லி இங்கிலீஷ்ல. நல்ல விஷயம் நீங்கள் சுட்டி காட்டுறது. ஓ அதான். அப்ப அதுல நாங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து அந்த எங்கட இந்த படிக்கிறதோட இல்லாமல் அந்த எங்கட வாழ்க்கை நடைமுறையிலையும் எவ்வளவு தூரம் இந்த தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க நடக்கிற வாழ்க்கை முறையிலையும் அப்படி வாழ வேணும் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம். நன்றி. அடுத்த பந்திய வாசிக்கிறீங்களா பிரதர் அருள்? ஓ வாசிக்கிறேன். தேங்க்யூ. தர்மத்தை தொகுத்து வெளியிட்ட மனிதர்களை பொறுத்து தர்மம் பல உருவங்களில் தோற்றமளிக்கிறது. மனு என்பவர் தொகுத்தளித்ததால் மனு தர்மம் என்றும், ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் கையாளும் பொழுது வர்ண தர்மம் என்றும், வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் கைக்கொள்ளும் போது கிரகஸ்த தர்மம் வானப்பிரஸ்த தர்மம் எனவும் குறிப்பது போன்று தர்மம் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஆனால் மேலே சொல்லப்பட்ட அறங்கள் எல்லாம் அடிப்படையான ஆத்ம தர்மம் அல்ல, பழக்கத்தில் உள்ள முறைகள் தான். இந்த ஆசார தர்மம், அதாவது பழக்கத்தில் உள்ள தர்மம் என்பது லௌகீக உலகில் மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், தேவைகள், தொடர்புகளை பற்றியது. இந்த விதிமுறைகளுக்கு முக்கிய கருவியான இந்த உடலே நிலையானது அல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசார தர்மங்கள் மட்டும் எவ்வாறு நிரந்தரமானவையாக இருக்க முடியும்? ஆதலால் அவைகளை உண்மையான தர்மங்கள் என்று கூறுவதற்கு இயலாது. பொய்மையிலிருந்து உண்மை தோன்றுமா? இருளிலிருந்து ஒளியை பெற முடியாது. அழியாமை அமரத்துவத்திலிருந்துதான் தோன்றும்.
சத்தியம் சத்தியத்திலிருந்துதான் வெளிப்படும். லௌகீக வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய தர்மங்கள் ஆசார தர்மங்கள் அந்தந்த நிலையை பொறுத்து முக்கியமானதாக இருந்தாலும் ஆத்ம தர்மத்தை தெளிவாக புரிந்து கொண்டு ஆசார தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அப்பொழுது ஆன்மீக தூண்டுதல்களும் லௌகீக தூண்டுதல்களும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைத்து பேரின்ப நிலையை அருளும். நன்றி. இந்த பந்தி நின்ற பந்தியா இருக்கலாம். அதனால 2 விஷயம் முக்கியமாக பகவான் சொல்றது. ஒன்று இந்த மனு தர்ம சாஸ்திரம் அண்டு மனு அப்படி ஒரு பேர்ல இருக்குது, வர்ண தர்மங்கள் இருக்குது, ஆச்சார தர்மங்கள் இருக்கு, ஆசிர தர்மங்கள் இருக்குது. இப்ப வர்ண தர்மம்னு சொன்னால் பிராமணர், சத்திரியர், வைசிய, சூத்திரர் என்ற 4 வர்ணத்தாருக்கும் இன்னென்ன கடமையை நீங்கள் செய்ய வேணும் என்ற வர்ண தர்மம். அதே மாதிரி ஆச்சுரம தர்மம்னு சொல்ற பொழுது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகள்ல உள்ளவர்களுக்கும் சொல்லப்படும் தர்மம். இப்படி அந்தந்த நோக்கத்தை கொண்டு மனு தர்மம், வர்ண தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் என்ற பெயர்களிலே இந்த தர்மங்கள் கோவப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு விஷயம். அடுத்தது பகவான் இதுல சொல்றது 2 விஷயம். ஆசார தர்மங்கள் என்றால் என்ன, ஆத்ம தர்மங்கள் என்றால் என்ன, அது 2ஐயும் ஒப்பிட்டு அதனுடைய உட்பொருள்களை பகவான் இதுல சுட்டி காட்டுறாரு. மேலும் கீழே போக இன்னும் ஆத்ம தர்மத்துக்குரிய விளக்கங்களையும் பகவான் சொல்லுகின்றார். அதனால நாங்கள் இப்ப சொன்ன இந்த ஒவ்வொரு வர்ணத்தாருக்குரிய தர்மங்களும் ஒவ்வொரு ஆச்சிரமத்தாருக்குரிய தர்மங்களும் ஆசார தர்மங்கள் தான். அது ஆத்ம தர்மம் அல்ல என்று பகவான் சொல்றாரு இதுல. அதனால மேற்கொண்டு இதுல நீங்கள் இதை கொண்டு உங்களுடைய கேள்விகளை அல்லது இதை பற்றிய அபிப்பிராயங்கள் கேட்டு நீங்கள் உங்களுடைய கூத்துக்களை சொல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அதுல இன்னொன்று சொல்றாருன்னு சொன்னால், இந்த ஆசார தர்மங்கள் நிலையானதல்ல என்று சொல்றாரு. ஏன்னு சொன்னால் அது உடலை அடிப்படையாக கொண்டது. இப்ப இந்த ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம் எல்லாம் பகவான் இந்த தர்ம வாயில கீழே விளங்கப்படுத்துறார். அப்ப புருஷ தர்மம் ஆம்பளைக்குரிய கடமைகள், பொம்பளைக்குரிய கடமைகள் என்றெல்லாம் சொல்ற பொழுது, இப்படி உடலே நிலை இல்லாதா இருக்கிற பொழுது எப்படி இந்த உடலை ஒட்டின பிறப்புகளால இந்த வர்ண தர்மம், இந்த ஆச்சிரம தர்மங்கள் எல்லாம் எப்படி நிலையானதாகும்? உடலே நிலையானதல்ல. அப்படி இருக்க பொழுது உடலை ஒட்டி பிறந்த தர்மங்கள் அப்படி நிலையானது என்று சொல்ல முடியும். அதனாலே இதுக்கெல்லாம் அத்திவாரமாக அடிப்படையாக இருக்கிற ஆத்ம தர்மம் தான் இங்கு எடுத்து நோக்க வேண்டியது, அதான் நிரந்தரமானது என்று இந்த பகவான் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போகின்றார். இதனை ஒட்டி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுக்கலாம். சாய்ராம். இல்ல அது நீங்க வடிவ அந்த அவ்வளத்தையும் விளங்கப்படுத்திடுறீங்க. சோ அந்த ஆத்ம தர்மம் தான் முக்கியம். மற்ற தர்மங்கள் எல்லாம் உடலை அடிப்படையாக கொண்டது. சோ அதுகளும் முக்கியம்தான். ஆனால் அதுகளுக்கு நாங்கள் அளவுக்கு அதுக்கு ஓரளவுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆத்ம தர்மம் தான் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ற கருத்தை தான் சுவாமி ஸ்ட்ரெஸ் பண்றார் போல இருக்கு. ஆத்ம தர்மம் வேண்டா என்னன்றதை இனி விளங்கப்படுத்த நினைக்கிறேன். அது எல்லாரும் தெளிவா விளங்க. சாயிரம் விமலேசன் இதுல ரெண்டும் தேவை என்று சொல்றார்.
ரெண்டும் இணைந்து கொண்டு போக வேணும். ஆனால் ஒன்றுதான் நிரந்தர ஆதாரமானது மற்றதுக்கு. அப்ப அந்த அது சரி இல்ல, அதான் அது ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் மாதிரி தான். அது இப்ப ரெண்டும் அதுவும் முக்கியம்தான். ஆனால் இதுதான் கூட முக்கியத்துவம் என்ற கருத்துப்படத்தான் சொல்றாரு போல. இது அடிப்படையானது இதுதான். ஆன்மீக தூண்டுதல்களும் லௌகிக தூண்டுதலும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைத்து பேரின்ப நிலையை அருளும். சாய்ராம் சொல்லுங்க. சாய்ராம், நாங்கள் இப்ப இந்த பந்தியில அடிப்படையில இந்த மனு மாத்திட்டீங்க. மனு என்பவர் தொகுத்தளித்ததால் மனு தர்மம் என்றும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் கையாளும் போது அந்த ஒவ்வொரு தர்மத்தை நாங்கள் நாங்கள் அதை விளங்கி கொள்ள பார்ப்போமா? இதுல மனு தர்மம், வர்ண தர்மம், கிறிஸ்து தர்மம் என்று நாங்கள் அதுல ஒன்றையும் விளங்கி கொள்ளாம போனோம்டா மற்றதுல ஆராயறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப ஒவ்வொரு தர்மமா நாங்கள் விமர்சிச்சோம் என்று சொன்னா அது விளக்கத்தை அறிஞ்சு கொள்ளலாம். நன்றி. ஆனா இது அந்த நீங்கள் சொல்றது கூடுதலா அது கீதா வாங்கினீங்கன்னா தான் உண்மையில பகவான் இந்த ஆனா நாங்கள் பார்க்கலாம் பிரதர் அருமை இருக்கிறதானே நாங்கள் பார்க்கலாம், அந்த சுருக்கமாக பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய நோக்கத்துக்குள் அது அடங்கவில்லை. இருந்த பொழுதும் இந்த புத்தகத்தின் நோக்கம் பின்னுக்கு போக தெரியும். ஸ்திரீ தர்மம் புருஷ தர்மத்துல பகவான் கூடின கவனம் எடுத்து போகிறார். அங்க இருக்குது. ஆனா இருந்த பொழுதும் இதை பிரதர் அருணும் உங்களுக்கு சுருக்கமா அதை சொல்லட்டும். சாய்ராம் பிரதர் அருணும். அடுத்த முறை இப்படி கேள்விகளை கேட்கல சொல்லி முதலே சொன்னால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம். சாய்ராம், உள்ளபடியே எந்த மனதில தோன்றது, நாங்கள் இந்த ஆசார தர்மத்தையும் ஆத்ம தர்மத்தையும் அதாவது வித்தியாசப்படுத்தி அதை எப்படி நாங்கள் ஒன்று சேர்க்கலாம் என்று அறிவதற்கு முதலாவது நாங்கள் ஆசார தர்மம் என்றால் என்னன்னு சொல்லி ஆத்ம தர்மத்தை நாங்கள் இப்ப நிறைய நாங்கள் அதை கொஞ்சம் கற்றுட்டோம். ஆத்ம தர்மம் என்றா என்னென்று சுவாமி இந்த டீச்சிங்ஸ்ல இருந்து இந்த ஆசார தர்மம் என்ற விடயம் மேலும் நிறைய சிவதாஸ் சொன்ன மாதிரி நிறைய மேலும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவைகள் என்னதென்று தெரியாமல் நாங்கள் அதை எப்படி ஒன்று சேர்க்கலாம் என்று பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுபடியால் நானும் அதை அந்த விஷயத்தை என்னென்னதை அட்லீஸ்ட் ஒரு சின்ன குறிப்பாக வேண்டாலும் ஒவ்வொரு தர்மமும் என்னென்றதை விளங்கினால் பிறகு மேற்கொண்டு நாங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ சாய்ரா. எனக்கு தெரிந்ததை கொஞ்சம் சொல்றேன். வேற யாரும் சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க, இல்லையா நான் எனக்கு தெரிந்ததை ஷேர் பண்றேன். மனு தர்மம்ன்றது ஒவ்வொரு மன்வந்திரம் எங்களோட இந்த கால உலகத்தின் கால அளவை பிரித்திருக்கு. அப்ப மனு தான் இந்த மனிதர்களை உண்டாக்குற நேரம் அந்த ஒரு மன்வந்திரம் என்ற ஒரு கால நிர்ணயம் இருக்கு. அதை அந்த மனு இப்ப ஸ்வயம்பு மனு இப்ப எங்கட நாங்கள் வாழ்ற காலம் அது ஸ்வயம்பு மனுவுடைய மன்வந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் இந்த என்ன மாதிரி இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கின்றார். அதை மனு சாஸ்திரம் என்று இருக்கின்றது. அதில் வாழ்க்கையில என்னென்ன சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில நாங்கள் எவ்வாறு நாங்கள் நடந்து விரிவாக சொல்லி இருக்கின்றது. அதை நாங்கள் ஃபுல்லா படிக்கிறது என்றால் அது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எவ்வாறு மனிதர்கள் நடக்க வேண்டும் என்றது தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதை நாங்கள் பார்க்கிறோம்னா அதே ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அது எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது லோக ரீதியாக நாங்கள் எவ்வாறு உலகத்தில் வாழ்வது அதில் சொல்லப்பட்டுள்ளது. கொஞ்சம் பாருங்க, 1 செகண்ட்.
மற்றது மற்றது இப்ப அடுத்தது சுவாமி சொல்லியிருக்கிறது வர்ண தர்மம். வர்ண தர்மம் என்றால் பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் என்று சொல்லி 4 விதமான வர்ணங்கள் உண்டு. இதை பல்வேறு விதமாக ஆட்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் இது என்னென்றால் பிராமணர்கள் என்றால் பிரம்மத்தை நோக்கி செல்வதே தமது காரியமாக வைத்திருப்பவர்கள் பிராமணர்கள். அதிகமா பிறவியில நாங்கள் பிராமணர்களா பிறந்திருக்கலாம், ஆனால் கர்மத்திலும் அவர்கள் பிராமணர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. அவர்கள் என்றால் அவர்கள் சாஸ்திரங்களை படிப்பது, சாஸ்திரங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, பூஜா விதானங்களை கற்று பூஜைகள் செய்வது, யாகங்கள் செய்வது, யஜ்ஞங்கள் செய்வது என்று பலவிதமான தொழில்களை அவருக்கு வகுத்து கொடுத்துள்ளது. அவர்கள்தான் மற்றவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பது கூட ஒரு பிராமண விஷயமே. கல்வி என்றால் இறைவன் சம்பந்தமான ஆன்மீக ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது பிராமணர்களுடைய கடமை என்று சுவாமி சொல்லி இருக்கிறார். அடுத்தது சத்திரியர். சத்திரியர் என்றால் இந்த மாடர்ன் ஈக்குவலன்ட் ஃபார் சத்திரியர்ஸ் என்றால் இந்த ஸ்டேட்ஸ்மேன், பொலிட்டீஷியன்ஸ் போன்றவர்கள், இந்த போலீஸ், ஆர்மி, இவர்கள் எல்லாரும் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஆன சேவைகளை செய்பவர்களை சத்திரியர்கள் என்று சுவாமி சொல்கின்றார். வைஷ்யர்கள் என்றால் அவர்கள் விவசாயம் செய்வது, உற்பத்தி செய்த பொருட்களை மற்றவர்களுக்கு விநியோகிப்பது, அப்ப ட்ரேட் என்று சொல்லலாம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இதில் ஈடுபாடுள்ளவர்கள் வைசியர்கள் என்று குறிப்பிடப்படுவார்கள். சூத்திரர்கள் என்றால் ட்ரேட்ஸ் பீப்புள், ட்ரேட்ஸ்மென் என்றால் வெவ்வேறு ஸ்கில்ஸ், இப்போ வீடு கட்டுவதற்கு மேசன், கார்பெண்டர், மற்ற எந்த தொழிலா இருந்தாலும் அவர்கள் தமது சேவைகள் தன்னுடைய உடலால் மற்றவர்களுக்கு சேவைகள் புரிவார்களே சூத்திரர்கள் என்று வகுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தாம் எந்த தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலை சரியாக செய்ய வேண்டியதுதான் அவர்களுடைய வர்ண தர்மம். அத்துடன் இப்போ ஒரு பிராமணனாக இருந்தால் அவருக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், அவர்கள் சாத்வியமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதெல்லாற்றையும் அந்த வர்ணாசிரம தர்மத்தில் குறிப்பிடலாம். ஒரு பிராமணர் என்றால் அவர்கள் த்விஜன் என்று சொல்லி அவர்கள் உபநயனம் எடுத்தால் அதன் பின் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றது. இது கொஞ்சமா சுருக்கி சொல்லியுள்ளேன். மற்றது ஆசிரம தர்மம் என்றால் நாம் எமது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று அது 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த அண்ட் சந்நியாசம். இவ்வாறு 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மச்சரியம் என்றால் அதிலிருந்து சொல்லுது, அவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பிரம்மனை நோக்கி செல்வது பிரம்மச்சரியம் என்று சுவாமி சொல்லுவார். பிரம்ம ஆச்சரியம் என்றால் அவரை நோக்கி செல்வது. அவ்வாறு அதுக்கு கல்வி ஒன்று இன்றியமையாது. அப்ப பிரம்மச்சரியமாக இருப்பவர்கள், பிரம்மச்சரிய நிலையில் இருப்பவர்கள் இறைவனை ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டு அதை பற்றி கற்று அறிந்து கொள்ள வேண்டும். உலக சம்பந்தமான விடயங்களை கூட அந்த நேரம் தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதற்கு அவர்கள் பிரம்மச்சரியம் என்ற செலிபசி மற்றும் கட்டுப்பாடுடன் அவர்கள் இருந்து தாம் கற்க வேண்டிய கல்வியை நன்றாக கற்று தேர்ந்து வர வேண்டும் என்றுதான் பிரம்மச்சரியத்தினுடைய தர்மம். அதற்கு பிறகு கிரகஸ்த தர்மம் என்றால் ஒரு வீடு ஒன்று வைத்து, அது கிரக என்ற வீடு, கிரகஸ்தம் என்றால் வீட்டில் இருப்பவன் என்றுதான் பொருள். வீட்டில் தனது திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்வது கிரகஸ்த தர்மம். அத்துடன் இந்த கிரகஸ்த தர்மம் தான் உலக ரீதியாக உழைத்து அந்த வந்த நிதி அதுகளை பிரம்மச்சாரிகளுக்கோ இல்லை வனப்பிரஸ்தர்களுக்கோ சன்னியாசிகளுக்கோ கொடுத்து உதவி செய்வது கிரகஸ்த தர்மம். ஹவுஸ் ஹோல்டர் ஸ்டேஜ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். வனப்பிரஸ்தம் என்றால் இந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல முடிந்ததன் பின் நாங்கள் வேலை செய்து தொழில் செய்து நாங்கள் ஆக்டிவாக இருந்ததன் பின் எம்மை சந்நியாச ஸ்திதிக்கு கொண்டு செல்வதற்காக வீட்டை விட்டு நாம்
வனத்தில் போய் வசிக்க வேண்டும் என்று ஒரு ரூல், அது ஒரு விதி. அதன் வீடு துறந்து கணவன் மனைவியாக அவர்கள் காட்டுக்கு சென்று அங்கே இறைவனை பற்றிய சிந்தனையிலும் இறைவனை பெற்று ஆன்மீக விஷயங்களிலும் கூடிய நாட்டம் செலுத்தி வாழ்வது இன்றியமையாது என்று அதற்கு வனப்பிரஸ்தம் என்று சொல்லியிருக்கிறது. சுவாமி அதை பற்றி சில டிஸ்கோர்ஸஸ் நன்றாக சொல்லியிருக்கிறார். வனப்பிரஸ்தம் என்றால் நாம் கூரை இருக்கின்ற ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது, நாம் தட்டில் சாப்பிடக்கூடாது, எப்பொழுதும் நாங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு இடத்தில் ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது. அவ்வாறு பல விதிகள் உண்டு. அவையெல்லாம் வனப்பிரஸ்தம் என்று ஆசிரமத்திற்கு சேர்ந்தது, ஆசிரமத்தை சேர்ந்தது. அதன் பின் சந்நியாசம் என்றால் முற்றையும் திறந்து இறைவன் சிந்தனையில் மட்டுமே ஈடுபட்டு இருப்பது சந்நியாச ஆசிரமம். அதுக்கு சிலர் சந்நியாச ஆசிரமம் பிரம்மச்சரியத்துக்கு உடனே எடுப்பார்கள். அந்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து அதில் they will enter it. அவ்வாறு போனவர்கள் இப்ப சங்கராச்சாரியார் தான் சின்ன வயசுலேயே நான் சன்னியாசம் எடுக்க போகின்றேன் என்று அவர் அம்மாவுக்கு சொல்லி புறப்பட்டு விட்டார். அதே போல் பலரும் அவ்வாறு சந்நியாசத்தை சின்ன வயசுலேயே ஏற்கொண்டுள்ளார்கள். ஆனால் அதற்கு பல விதிகள் உண்டு, எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி. இதற்கு ஒவ்வொரு விதமான சந்நியாச இன்ஸ்டிடியூஷன் என்றால் அவ்வாறான மடாதிகள் இருப்பார்கள். ஒவ்வொரு மடத்திற்கும் சில விதிமுறைகள் இருக்கும். அங்கே சேர்ந்தால் நாங்கள் எவ்வாறு எமது வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும். அப்ப ஒவ்வொரு மடமும் தமது விதிகளை எழுதி வைத்திருப்பார்கள். அங்கு சேர்ந்தவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் ஆசிரம தர்மம். சுருக்கமாக சொல்லியுள்ளேன். வேண்டுமென்றால் அதை நாங்கள் செப்பரேட்டாக கொஞ்சம் ரிசர்ச் செய்து மெட்டீரியல் எடுத்து அதை பற்றி ஒரு கல்விவட்டம் நடத்தலாம். சாயிரம் வேற யாரும் சொல்றது சொல்லலாம். நான் எனக்கு தெரிந்தது சொன்னேன். வனப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் அது வானப்பிரஸ்தம் தான் வீடு. அது கருத்து என்ன, அல்லது வனப்பிரஸ்தம்னு சொல்றாரு? வானப்பிரஸ்தம் இருக்குது. அது வானப்பிரஸ்தம் தான் வழக்கமா சொல்றது. அது அப்ப அது வனத்துக்கு போற கருத்தா, அல்லது நீங்க அந்த கூரை இல்லாத இடத்துல இருக்க அது என்ன வானம்? இல்ல வனப்பிரஸ்தம் வனம் என்றால் ஃபாரஸ்ட், பிரஸ்தம் என்றால் அதுக்கு அங்க போய் இருப்பவர்கள் வனப்பிரஸ்தியர். அவர்களுடைய தர்மத்தை வானப்பிரஸ்த தர்மம் என்று சொல்றது. அது என்னென்றால் சமஸ்கிருதத்துல அந்த முதலாவது எழுத்துக்கு ஆண்டு போட்டால் அதனுடன் சேர்ந்த அந்த ஒரு கருத்து இருக்கு. இப்ப தசரதனுடைய மகன் தாசரதன். அந்த விதத்தில் வானப்பிரஸ்தம். அது வனப்பிரஸ்தவர்களுக்கு சேர்ந்தது வானப்பிரஸ்த தர்மம். அதுல இன்னொரு சின்ன இது அடிஷனல் உண்டு. அந்த வானப்பிரஸ்தத்துல கணவன் மனைவியும் கிட்டத்தட்ட 50 வயது என்ற மாதிரி இடத்துல இருக்குது. அதாவது மூத்த பிள்ளைக்கு மூத்த மகன் தானாக உழைக்க தொடங்குற கட்டத்துல அவர்கள் வீட்டை விட்டு போகலாம். போய் ஒரு அரணியம், ஒரு காட்டு பக்கமாக ஒரு குடிசை அமைச்சு அதுல தங்கி வாழலாம். அவர் பிரதர் சொன்ன மாதிரி மூவனையும் போகலாம். பிறகு கடைசியாக சந்நியாசத்துல கணவன் வேறொரு திசையாகவும் மனைவி வேறொரு திசையாகவும் செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா சன்னியாசிகள் என்ற பொழுது அங்க இறைவனை தவிர வேறொரு மனித உறவும் அங்க இருக்க முடியாது என்ற கட்டம். அது சுமார் நினைவுக்காக அதுல தெரிவிக்கின்றோம். வேற ஆட்கள் வேற பற்றி சொல்ல விரும்பினா நீங்க சொல்லுங்க. இதுல அந்த பந்தில சுவாமி கடைசியில இந்த உடலே நிலையானதல்ல, அப்படி இருக்கும்போது ஆசிர தர்மங்கள் மட்டும் அப்படி நிரந்தரமானவையாக இருக்க முடியும். அப்ப அதெல்லாம் மாறக்கூடியது. உண்மை. அதன் இந்த தற்காலத்துல
எல்லாம் பிள்ளையாத்தான் இருக்கு. இப்ப இந்த வர்ண தர்மங்கள் தற்காலத்துல இப்ப பிரதர் அருணோ தொடர்படுத்தி காட்டின மாதிரி வர்ண தர்மங்கள் எல்லாம் இப்ப வேற மாதிரி. இப்ப ஒரு ஆசிரியருக்குரிய தர்மம் உண்டு, ஒரு ஒரு லிகிதருக்குரிய தர்மம், அப்படித்தான் வருது தற்காலத்துல. அப்ப தற்காலத்துல அந்த உலக மாற்றத்துக்கு ஏற்றபடி இந்த வர்ண தர்மங்கள் மாற்றமடைகிறது. ஆனா ஒரு ஆசிரியனாயிருந்தாலும் அந்த ஆசிரியன் தனது கடமையை செய்ய வேண்டும் என்றது வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த நிலையில இருந்தாலும் அது மாறிக்கொண்டு போனாலும் அந்த தர்மங்களை செய்வதோடு அந்த தர்மங்கள், ஒரு ஆசிரியன் ஒரு கல்வியை கற்பிக்கிற பொழுது மாணவன் எல்லோரும் விளங்கக்கூடிய முறையிலும் கள்ளமொழிக்காமலும் சோம்பறி இல்லாமலும் பாடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் முன்னுதாரணமாக நின்று செய்கிற பொழுதோ அவன் ஆத்ம தர்மத்துக்குள்ளால செய்ய வேண்டும். அதாவது எல்லாருள்ளும் ஒரு தெய்வத்துவமே உரைகின்றது என்ற விளக்கத்தோடும் அந்த விளக்கத்தை அடிப்படையாக கொண்ட அன்பும், எல்லாருள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறார், எனது குருநாதன் தான் எல்லாருள்ளேயும் இருக்கின்றார் என்று அன்பு பாராட்டி அந்த அன்புனூடாக, உதாரணமாக ஒரு கணவன் மனைவியை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால், கணவன் தன் கடமைகளை செய்கிறார், சொல்லுங்க, உத்தியோகத்துக்கு போறார், சாமான்களை வாங்கி போடுறார், உடனே அந்த ஆசார தர்மம் என்ன போகுது இல்ல, அதை அந்த வீட்டுல உள்ளவர்களோட அதை இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவன் அதுக்குள்ள இருக்கிற கருதி அன்பு கூர்ந்து பயபக்தியோடு ஒரு விதமான சொற்கள்ல கோவிக்காமல் அந்த மாதிரி அன்பு கொண்டு ஆத்மாதான் அதுக்குள்ளே இருக்கிறது என்ற விளங்கி கொண்டு நாங்கள் செய்வது ஆத்ம தர்மம். ஆகவே இந்த எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்கிற பொழுது எல்லாருள்ளும் ஒரே சாய் தத்துவம் தான் இருக்கின்றது என்று நம்பி விளங்கி நம்பி அன்பு கொண்டு செய்கிற பொழுது அது ஆத்ம தர்மம் ஆகிறது. அதுதான் நிலையானது, அதுதான் எங்களை இறைவனிடம் எடுத்து செல்லக்கூடியது என்றுதான் பகவானுடைய கருத்துக்கள் இங்கே பின்னேயும் இங்கேயும் எல்லா இடமும் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், இந்த ஆச்சார தர்மங்களில் ஒரு சில நேரம் ஒரு தர்மம் இன்னொரு தர்மமும் அதுக்குள்ள ஒரு கன்ஃபிளிக்ட் வந்தால், ஒரு சங்கடம் வந்தால், அது தர்ம சங்கடம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு கிரகஸ்தனா இருக்கும் பொழுது ஒரு தர்மம் இருக்கலாம், அதே போல நான் ஒரு பிராமணனா இருக்கும் பொழுது சில தர்மங்கள் இருக்கலாம். அதற்கு ஒரு முரண்பாடு இருந்தால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதை செய்வது என்ற ஒரு நிலை வரலாம். அவ்வாறு வரும்போது அது தர்ம சங்கடம் என்ற ஒரு நிலைக்கு வருவோம். ஆனா அந்த நிலையில் ஆத்ம தர்மத்தை பின்பற்றினால் அதில் ஒரு அந்த முரண்பாட்டை நாங்கள் ஒரு மாதிரி தவிர்க்கிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்று சொல்லுவோம். நன்றி. வெரி குட். ராம், இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேணும். பிரதர் அருணோ இந்த தர்ம சங்கடமான எல்லாமே என்று சொன்னதுக்கு ப்ரொஃபசர் வெங்கட்ராமன் அவருக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்துல அவருடைய சொல்றார். ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட் இருக்கிறார், அவர்கிட்ட பிரெயின் டெட், அவருக்கு வென்டிலேட்டர் எல்லாம் பூட்டி அவரை கனகாலமாக அவரை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறான். அதே நேரத்துல இன்னொரு பேஷண்ட், இன்னொரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்ற சூழ்நிலையில அவரை கொண்டு வரையினோம், அவருக்கு வென்டிலேட்டர் வேணும். ஆனால் அப்ப அந்த சந்தர்ப்பத்துல யாரை காப்பாற்றுன்ற ஒரு சூழ்நிலை அதுல வருகுது. அந்த இடத்துல டாக்டர் என்ன தர்மத்தை பின்பற்றுறது? அப்ப அவர் முதல் இருக்கிறவர் பிரெயின் டெட் ஆனார், இவருக்கு இந்த வென்டிலேட்டரை பூட்டுறதால இவர் ஒரு யங் ஏஜ்ல உள்ள ஒரு ஆள், இவரை காப்பாற்ற முடியும். அப்ப அந்த இடத்துல டாக்டர் எப்படியான அவர் தந்த தர்மம், அதுல ஒரு ஆத்ம தர்மமா அல்லது என்ன தர்மத்தை எப்படியான தர்மத்தை பின்பற்றுறது என்று சொல்லி அவருக்கு ஒரு இக்கட்டான நிலைமை ஒன்று வருகிறது. அந்த இடத்துல என்ன செய்கிறது
என்று சொல்லி நினைக்கலாம். டாக்டர் என்னத்தை யோசிப்பார்? சாதாரணமாக நாங்களே சொல்லுவோம், ஓகே நீங்கள் அந்த பிரெயின் டெட்டான ஆளை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கருவியை நிப்பாட்டி இவருக்கு கொடுங்கன்னு தான் நாங்களே யோசிப்போம். அப்படியான சூழ்நிலையில ஒரு தர்ம சங்கடமான இல்லை டாக்டருக்கு. அது மாதிரி தான். அது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேணும் என்ன சொன்னா, நாங்கள் இந்த ஆத்ம தர்மம் அல்லது மற்ற தர்மம் ஆச்சார தர்மம் என்ற இதெல்லாம் பொறுத்தளவில் ஆத்ம தர்மம்ன்றது இப்போ ஒரு நாட்டுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுக்கண்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த நாட்டின் இதுக்கண்டு ஒரு சட்ட விதி ஒன்று இருக்கு. அல்லது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நாங்கள் உருவாக்கி அதுக்கு ஒரு யாப் ஒன்று சொல்லி நாங்கள் எழுதுவோம். அந்த யாப்பும் இருக்கும். அதை பின்பற்றித்தான் சகல விஷயங்களும் அங்க நடக்கும். ஏதாவது ஒரு அடிஷனல் ஒரு விதி கொண்டு வரைக்கும் அதுக்கு உபவிதி என்று சொல்லி நாங்கள் அதுக்கு அடிஷனலா இரண்டுவோம். அப்ப அந்த உபவிதி கொண்டு வரைக்கல சில வேளையில அந்த விதி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணானது என்று சொல்லி சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் சேலஞ்ச் பண்ற கட்டங்களும் இருக்குதான். ஆனபடியால நான் வர்றது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆத்ம தர்மம் தான் முக்கியமான தர்மம். என்ன விஷயங்களையும் ரெண்டும் வரைக்குள்ள ஆத்ம தர்மம் எதுவோ அதைத்தான் நாங்கள் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ சாய்ரா. தேங்க்யூ. இந்த தர்மவாகினி சீரீஸ் ஸ்டடி சர்க்கிள் துவங்கின பிறகுதான் எனக்கு அந்த ஆத்ம தர்மம் என்ற சொல்லி எனக்கு விளங்கி அதன்படி வாழ வேணும் என்று முயற்சிக்கிறேன். அதுக்கு முதல் சுவாமி யூத் கான்ஃபரன்ஸ் வழிய சொன்ன மாதிரி தர்மா ஃபார் யூத், தர்மா ஃபார் ஸ்டூடெண்ட், தர்மா ஃபார் ஃபாதர், டியூட்டி, அதன்படிதான் நான் வாழ எத்தனிச்சு கொண்டிருந்தேன். நான் இப்பதான் அந்த ஆத்ம தர்மம், அதாவது இப்ப நாலேஜ்லயும் வேர்ல்டு நாலேஜ், காட்லி நாலேஜ் இருக்கிற மாதிரி ஆத்ம வித்யா, அப்ப ஞானம், விஸ்டம், காட்லி நாலேஜ் இருந்தா தான் நாங்க அதன்படி வாழ வேணும் வாழ முயற்சிக்கலாம். சோ ஞானத்தின் அடிப்படை ஆத்ம வித்யாவின் அடிப்படையில நாங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஆத்ம தர்மா. ஆத்ம வித்யாவின் படி வாழ பழகிறது ஆத்ம தர்மா. மிச்சம் எல்லாம் ஆச்சாரிய தர்மா, ஆத்மாவோட சம்பந்தப்படாத எல்லாம் தேவைதான். அதாவது நாலேஜ் இருந்தா தான், வேர்ல்டு நாலேஜ் இருக்கவும் வேணும் தானே. அது இல்லாமல் படிக்கவோ, டிகிரி எடுக்கவோ, வேலை செய்யவோ, மனம் சம்பாதிக்கவோ அந்த நாலேஜும் தேவைதானே. அத மாதிரி இப்ப வர்ஷிப் பண்ணைக்குள்ள நாங்க ஃபார் த பிகினர்ஸ் ஃபோம் வர்ஷிப் தேவைதானே. உருவங்களை வழிபட துவங்கித்தான் அரு உருவத்தை வழிபட கூடிய எங்களை தயாரிக்கலாம். என்ன ஃபோம் வர்ஷிப்ல துவங்கினாத்தான் ஃபோம்லெஸ்ஸுக்கு போகலாம். அதே மாதிரி தான் மிச்ச தர்மங்களை செய்தாத்தான் ஆத்ம தர்மத்திலையும் நாங்க முன்னேறலாம் என்று என்னுடைய கருத்து. அதை பற்றி சொல்ல. ஒரு கடமைக்கும் நான் ஒரு கடமையை செய்யறேன்றதுக்கும் நான் அதே ஒரு ஆத்ம தர்மம் நான் செய்யறது கடமை. இதுதான் அந்த கேள்வி நான் செய்யறது கடமையா அல்லது ஆத்ம தர்மமா என்றது நான் எப்படி ஒரு வேறுபடுத்தி உணரலாம். இப்ப கடனி என்று சில டியூட்டியில நாங்கள் கடனி என்று செய்யறது, இதை நான் செய்ய வேணும், அதுபடியா இதை செய்யறேன், அது ஒரு கடமை. ஆனால் அதையே நான் ஒரு ஆத்ம தர்மமா செய்யறேன்னான்றதை நான் எப்படி அதை பகுத்து அறியலாம்? நான் செய்யறது கடமையா அல்லனா கடமையிலிருந்து இன்னும் அடுத்த படிக்கு போய் அதை நான் ஆத்ம தர்மமா செய்யறேனான்றதை எப்படி நான் அதை வேறுபடுத்தி பார்க்கலாம்? நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஆத்ம தர்மமா தான் நடக்கிறோம் என்று சொல்லி சாதாரணமாக நாங்கள் நினைக்கலாம். ஆனா சில நேரத்துல நாங்க செய்யறது சும்மா வெறுமனே கடமையாத்தான் இருக்கலாமே ஒழிய அது ஆத்ம தர்மத்தின் வாசல்ல போய் நிக்குதா இல்லைன்னா இன்னும் போக வேணுமான்னு எல்லாம் எப்படி நாங்கள் அதை பகுத்து அறிஞ்சு கொள்ளலாம்? சாய்ராம், அதே கேள்வியோட தொடுத்ததுதான்
அந்த இந்த பந்தியில சொல்லி இருக்கிறது ஆத்ம தர்மத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்ப ஆனந்தி கேட்ட மாதிரி அந்த தெளிவாக புரிந்து கொள்றதுக்கு நாங்க செய்யறது டியூட்டியா இல்லாட்டி அது என்னன்னு அறிகிறது, இதுதான் நாங்க செய்யறது ஆத்ம தர்மம் என்றத. சாய்ராம், நீங்கள் உண்மையில நாங்கள் என்னுடைய சிறிய அபிப்பிராயம், தப்ப அபிப்பிராயம், என்ன சிட்ட அபிப்பிராயம் என்னன்னா, நாங்கள் இன்னும் ஆத்ம தர்மத்தை பின்பற்றுறதில்லை. எங்கட தர்மங்கள் என்ற இதுக்கெல்லாம் சும்மா ஆசார தர்மத்தை நாங்கள் செய்யறோம். உண்மையில ஆத்ம தர்மம்னு சொல்ற பொழுது பகவான் சொல்லி இருக்கின்றார், வடிவா சொல்லி இருக்கிறார், தானே எல்லா ஜீவராசிகள்லயும் உறைவதாக. அதை நாங்கள் நம்புறோமா? எங்களுடைய வாழ்க்கையில அதை பிரதிபலிக்கிறோமா? நாங்கள் யாரிலையாவது ஏறி சீறி பாய்ந்தோம் என்றால் அதுல இருந்தே எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த அங்கே சாய் இருக்கிறார் என்றதை நாங்கள் அங்கே நம்பவில்லை. அங்க எங்களுக்கு அந்த அன்பு இருக்க வேணும். அப்ப இந்த எங்கள்கிட்ட அன்பு இருந்தால் அதனுடைய அர்த்தம் அங்க நாங்கள் சாய் தத்துவத்தை அந்த உயிரிலையும் நாங்கள் சேவிக்கிறோம் என்று. அதனால நாங்கள் பொதுவாக எங்களுக்கு இந்த ஞானம் இல்லை, அந்த பக்தி இல்லை, எல்லாருக்குமா சொல்லவில்லை, நான் சொல்றேன். அதனால எங்களுக்கு நாங்கள் இந்த அவதார பெருமை, அவதாரம் இப்படி அருமையா வந்திருக்கிறது. ஆகவே அவர் சொல்லுவதை நாங்கள் அறிந்து எங்களுக்கு அதை நாங்கள் தர்க்க ரீதியாக சில வழியில விளங்காம இருக்கலாம். இந்த ஒரு உயிர் தான் எல்லா ஜீவராசிகளையும் நிறைந்திருக்கின்றதை எங்களுக்கு விளங்க முடியாம இருந்தாலும் வேத கூற்றுக்கள், பகவானுடைய கூற்றுக்களை நம்பி நாங்கள் அதை விளங்கி கொண்டு அந்த அந்த ஜீவராசிகளை நாங்கள் அந்த சாய் தத்துவத்துக்கு நாங்கள் சேவை செய்கிறோமா என்று கேட்க வேண்டும். அப்படி உதாரணமா ஒரு உத்தியோகத்துல கூட, நான் சொல்றேன், ஒரு உத்தியோகத்துல கூட நாங்கள் சொல்ல கஸ்டமர்ஸ், இப்ப நாங்க செய்கிற வேலை ஒரு அதனுடைய நன்மை கஸ்டமர்ஸுக்கு போதுன்னு வைத்துக்கொள்வோம். நாங்கள் அந்த வேலையை அந்த கஸ்டமரை மனதில் வைத்து, ஓ இப்படி நான் அவசரப்பட்ட ஒரு மறுமொழியை அனுப்பினால் இது அந்த கஸ்டமரை பாதிக்கும் என்றதை அறிந்து நான் அந்த கஸ்டமர் பாதிக்காத முறையாக அல்ல அந்த கஸ்டமருக்கு என்னென்ன உதவிகளை இப்படி எழுதுறது மூலம் அந்த கஸ்டமருக்கு மனம் ஆதரடையும் என்று நாங்கள் அதில் இருக்க சாய் தத்துவத்தை பார்க்க வேண்டும். அப்படி உத்தியோகங்களா இருந்தாலும் சரி, வீட்டு கடமைகளா இருந்தாலும் சரி, சாய் சென்ற கடமைகளா இருந்தாலும் சரி, அந்த சாய் தத்துவம் இருக்கிறதா, எல்லா இடமும் இருக்கிறதாக கருதி அந்த அன்பு எங்கள்கிட்ட இருக்குதா தான் கேள்வி. அன்பு இருந்தால் ஆத்ம தர்மம், அன்பில்லை என்றால் இந்த ஆசார தர்மம், அதுவும் ஆசார தர்மத்தை நாங்கள் சரியா செய்யறோமோ இல்லையோ அது தெரியாது. அப்படியான விஷயங்கள். உதாரணமா பகவான்கிட்ட நீங்க எல்லாரும் மறந்திருப்பீர்கள், கொஞ்சம் லேடிஸ் போய் சொல்லி, சுவாமி வந்துட்டோம், அப்படி வந்துட்டீங்களோ, சுவாமி நாங்கள் சிக் லீவ் போட்டு வந்துட்டோம் சாமி என்று. சிக் லீவ் போட்டு வந்தீங்களா? நீங்கள் என்ன தர்மத்தை பின்பற்றுவீர்கள்? நீங்கள் சீக்கா இருந்தா என்ன இங்க வர முடியும் புட்டகத்துக்கு. அப்படித்தான் ஒவ்வொரு விஷயம். நாங்கள் சிக் லீவ் அடிக்கிறதுல உண்மையா சிக்கா? அப்படியா ஒவ்வொரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்த்துத்தான் நாங்கள் ஆத்ம தர்மத்தை பின்பற்றுமா கண்டுபிடிக்கிறோம். எங்க அன்பில்லையோ அங்கு ஆத்ம தர்மம் இல்லை என்ற முடிவுக்கே வரலாம். ஆயிரம் இதை கொண்டு நீங்கள் பிரதர் அருணும் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி விடுங்கள். என்றால் இந்த ஆத்மா சுவாமியே கொடுத்துட்டார். ஆக்சுவலி ஒன்று உடல் சார்ந்த தர்மங்கள், ஒன்று ஆத்மா சார்ந்த தர்மங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் எப்போ நாம் இந்த உடம்பு என்ற எண்ணத்துடன் செயல்படுகின்றோமோ அப்பொழுது உடல் சார்ந்த தர்மத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆனால் நாங்கள் ஆத்மன் என்ற நினைவில் நாங்கள் செயல்பட்டால் அப்ப ஆத்ம தர்மத்தை செயல்படுவோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். என்றால் நீங்க எல்லாரும் அதிகமா பெற்றோர்கள் எல்லாருக்கும், அப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது என்னுடைய குழந்தை என்று நினைத்து செயல்படுறதற்கு
ஆண்டவனுடைய குழந்தை என்று நினைத்து செயல்படுவதற்கும் பல வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் என்னுடைய குழந்தை என்றால் எமக்கு இருக்கின்ற ஆசைகளை அந்த குழந்தை சரி பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் செய்வோம். அது உடல் ரீதியான ஒரு பந்தம். ஆனால் இறைவனுடைய குழந்தை இங்கே எனக்கு கொடுத்திருக்கின்ற நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய குழந்தையை பார்ப்பது. அப்போ நாங்கள் செய்யும் வேலை ஒன்றாகத்தான் இருக்கலாம். ஒரே வேலை ஒரு நாளும் சமைத்து கொடுத்தாலும், ஒரே வேலை உழைத்து பணம் கொடுத்தாலும் ஒரே தொழிலைத்தான் செய்கின்றோம். ஆனால் மனநிலையில் கொஞ்சம் மாறுபாடு. ஏனென்றால் ஒன்று என் உடல் ரீதியான ஒரு பந்தம் என்று நினைத்து செய்வது. அவ்வாறு நினைக்கும் பொழுது வேறு யாராவது குழந்தை பார்த்தால் அது என்னுடைய குழந்தை இல்லை என்று கூட நினைவு வரலாம். அது எல்லாம் உடல் ரீதியாக நாம் நினைத்து செயல்படுவது. ஆனால் எல்லாருமே ஆண்டவனுடைய குழந்தைகள் என்று நினைத்து நாங்கள் செயல்படுத்தால் அது ஆத்ம ரீதி. நாங்கள் செய்யும் வேலை ஒன்றுதான், ஆனால் மனநிலையில் தான் வித்தியாசமே ஒழிய என்று என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே நாம் என்ன செயலை செய்தாலும் நான் என்ன மனநிலையுடன் இதை செய்கின்றேன் என்று நாம் கேட்டால் முதல் ஆத்மா என்று இருக்க வேண்டும். அதற்கு பிறகு உடலை கொண்டு மற்ற உடலுக்கு சேவை செய்யலாம். இவ்வாறு நாங்கள் செய்தோம் என்றால் சுவாமி அதான் இது அடிப்படையாக நாங்கள் ஆத்ம தர்மத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மேல் உலக தர்மத்தை நாம் கடைபிடிக்கலாம் என்றுதான் சுவாமி சொல்லியிருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. நான் சொன்னது பதில் சரியா இருக்கின்றதோ தெரியவில்லை, எனக்கு தெரியும். நல்லா இருக்கு நீங்க. நன்றி நன்றி. இப்ப நாங்க செய்வதில் மாற்றம் இல்லை, ஆக்சுவலி இந்த மனநிலையில் தான் மாற்றம். அதான் சுவாமி சொல்கிறார், அப்பொழுது ஆன்மீக தூண்டுதல்களும் லௌகீக தூண்டுதல்களும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைத்து பேரின்ப நிலையை அருளும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் செய்யும் பொழுது லௌகீக முறையிலும் நல்லா இருக்கும், ஆனால் எங்களுக்கு அதில் ஆன்மீக இன்பமும் அதில் வரும். அதுதான் சுவாமி இந்த கடைசி வசனத்தில் சொல்லி இருக்கிறார். இதுல இன்னொன்று, நாங்கள் கருத்து வேறுபடுவது அது அது வேற விஷயம். அது எங்கட மேனேஜர் ஒரு ஆள் வந்து ஒரு பிள்ளையான கருத்தை சொல்றான், இல்ல பிள்ளையான அது யூ கேன் ஃபைட் ஃபார் இட், தட்ஸ் a different thing. ஆனால் எங்கட மனநிலையில என்ன மாதிரி இருக்கிறவன்டா கேள்வி. நாங்க கடவுளா மதிக்கிறோமா, அதான் கேள்வி. அது அப்ப கருத்து முரண்பாடுகளுக்கு அது வேறு விஷயம். ஆனால் எங்களுடைய மனோபாவம், அவர் இறைவன் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார், எல்லா இடம் இறைவன் தான் இருக்குது. அதான் சொல்ல யூ ஈட் கோட் அப்படிலாம் வருதானே, நாங்கள் சாப்பிடுறது இறைவன், அப்படி அந்த எல்லாம் இறைவனாக நாங்கள் பாக்குறதும் என்றதான் அந்த கேள்வி. அந்த மாதிரி அது பிரதரப்படுத்த அந்த உடல், இப்ப நாங்கள் உடல் என்றுதான் நாங்கள் ஏறக்குறைய எல்லாரும் இருக்கிறோம். அப்படி என்ற பொழுது எங்களுடைய சுயநலத்துலதான் எங்களுடைய கடமைகள் அமைகின்றன, வீட்டுல செய்தாலும் சரி, நாட்டுல செய்தாலும் சரி. அதனால அது சரியான ஒரு இலகுவில் இந்த ஆத்ம தர்மத்தை நாங்கள் சாதாரண ஆட்கள் கடைப்பிடிக்க முடியாதுன்றா. அப்ப அது கடைப்பிடிக்க முயற்சிக்க வேணும் என்றதான் இங்கே நாங்கள் படிப்பதன் நோக்கம். சாய்ராம். நான் நினைக்கிறேன் நாங்கள் கூடுதலாக இந்த இதுல நாங்க படிக்கல பாக்கல கூடுதலான இப்ப நாட்டுல இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்கள் இப்ப போலீஸ் பார்த்தோம் தானே, அவைகள் வந்து சரியான தர்ம வழியில நடக்கணுமாண்டு கடைசியா இப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப உலக ரீதியா போய் கொண்டிருக்குது. அதுல அந்த பிரேமை, அந்த அன்பு இருந்திருந்தா அவர் வந்து அவரை அந்த டியூட்டியிலே அவரை கொலை செய்திருக்க மாட்டார். அப்ப அது வந்து இந்த உலகத்துல நாங்க பார்த்தோம்னா கூடுதலான மக்கள் வந்து ஏழை பணக்காரன் இன ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து அந்த அன்பு அவையல் தங்களை போல எல்லாரையும் மதிக்காம தன்னை போல பிறரை நேசிச்சாருன்னு சொன்னா அவர் அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டார். இப்ப அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல தன் பிள்ளையையோ தன் மனைவியையோ தன் உறவினரையோ
தான் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டார் தானே. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பிரேமை இல்ல. அப்ப அவர் ஆத்ம தர்மத்துக்கு அதுல உட்படையில. ஈவன் தண்ட பதவிக்குரிய தர்மத்தையும் அவர் அங்க செய்யல. அப்ப நாங்கள் கூடுதலான ஆட்கள் வந்து ஒரு டீச்சரா இருந்தாண்டா அதே வகுப்புல தன் மகளோ பிள்ளையோ இருந்து தன் ஃப்ரெண்டு பிள்ளையோ இருந்தா எல்லாரையும் வித்தியாசமா தான் பாப்பினமேன்னு சொன்னா அது தர்மத்தின்படி அவ செய்யறேல. அப்ப அந்த நாங்கள் காலையில இருந்து இரவு நாங்கள் படுக்கைக்கு போகும் வரை ஒவ்வொரு செயலையும் நாங்கள் அந்த தர்மத்தோட இணைச்சு பார்த்தோம்னா இப்ப சடுசர்க்கில கூட நாங்க படிக்கிற பாடமா பார்க்காம நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த நாமஸ்மரணம் நாங்க செய்யற ஒவ்வொரு மந்திரங்களும் நாங்க உச்சரிக்கிற மாதிரி இந்த சத்சங்கத்துல படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேணும். அது ஒரு பாடமா படிக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கட வாழ்க்கைக்குரிய தத்துவமா எடுத்து அதன்படி நாங்கள் வாழ்ந்து காட்டினோம்டா சுவாமி சொல்றத நாங்க கடைபிடிக்கிறதா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அது ஆத்த தர்மமா மாறும்னு நினைக்கிறேன். சாய்ராம். அருமையான கருத்து நீங்கள் சொன்ன எல்லாம் நல்லா புரிஞ்சு வருகிறது. தேங்க்யூ. சாய்ராம் ஐயா. சாய்ராம் சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாம் கதைச்சு எல்லாமே நல்லா விளங்கிச்சது. 2 விதமாகத்தான் நாங்க இருக்கிறோம். இப்ப இல்லறத்துலதான் நாங்க எல்லாரும் வாழ்றோம். நாங்க அதுல உடம்புக்கும் முக்கியத்துவம் இந்த லௌகிக தர்மத்தின்படியும் வாழணும். பட் இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நாங்க பார்க்கணும். ஆத்ம நிலையில நின்று நாங்கள் இல்லறத்தை நடத்துவோம் என்று சொன்னால் அதிண்ட வல்லம கூடைக்குள்ள சுவாமி சொன்ன மாதிரி அங்க பேரின்பம் கிடைக்குது எங்களுக்கு. அதுக்கு மற்ற பக்கமாக லௌகிகத்துக்கு முக்கியம் கொடுத்து ஆத்மாக்கு குறைவா இருக்கைக்கு அங்க உண்மையான மனித இந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைய முடியாது. நாங்கள் இதுக்குள்ள உண்மையாக பார்க்க வேண்டியது ஆத்ம தர்மம். அது சரியான கஷ்டம் அல்லது பின்பற்ற முடியாதென்றால் நாங்க மனித பிறவி எடுத்ததுல அர்த்தம் இல்லை. இந்த ஆத்ம தர்மம் நாங்க என்ன செய்யறோம், நாங்க படிச்சு கொண்டு இருந்தாலும் எங்களை சுற்றி நிறைய பேரியர்ஸை நாங்கள் போடுறோம். எங்களை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது எங்களை ஐடென்டிட்டிஸ் கணக்க போட்டு கீறி கொண்டு போனால் அங்க எங்க ஆத்ம தர்மம் இருக்குது. நாங்க அதையெல்லாம் அழிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இன்னும் ஞானியாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளை இல்லாமல் பண்ணணும். இந்த ஐடென்டிட்டிஸ் என்ன சுத்தி உள்ளதான ஐஸ் இருக்குது. நான் ஒரு தமிழன், நான் ஒரு படிச்ச, நான் ஒரு பணக்காரர், சம்திங், நான் ஒரு ஸ்ரீலங்கன், நான் ஒரு என்ன கலர் இனத்தவன். இந்த ஐடென்டிட்டிஸ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் பண்ணக்குள்ள அங்க நாங்கள் எல்லாரும் உண்டாகிறோம். அந்த ஆத்ம தர்மத்தின்படி நாங்கள் பார்க்கக்குள்ள இறைவன் ஒரு மூலத்துல, நீங்க முதலே சொல்லிட்டீங்க, ஒரு மூலத்துல இருந்த பரிணாமத்துல வந்த உயிரினங்கள் தான் நாங்கள் எல்லாரும். மனிதர்கள் மட்டும் இல்ல, எங்களை சுற்றியுள்ள சகல உயிரினத்திலையும் உள்ளது ஒன்றுதான். அதை எப்படி அனுபவிக்கிறது? சுவாமி சொல்லி இருக்கிறாரு லவ் ஆல் சர்வ் ஆல் என்று சொன்னால் எங்களோட பேரியர்ஸை நாங்கள் ஸ்டில் கீப் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டால், நீங்கள் ஆரண்டு கேட்டால், நாங்கள் இன்னும் நீ நானும் ஒன்று என்று சொல்ற மனநிலையில ஒரு தடவை நாங்கள் அணுக இல்லை. அந்த அன்பை நாங்க கொடுக்க பேரியர்ஸ் இடையில் எங்களுக்கு அங்க மறக்குது. அப்ப நாங்கள் சுவாமிக்கு நாங்கள் சுவாமி சொன்ன அந்த ஒரு வசனத்துல லவ் ஆல் என்றால் எப்படி அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணலாம் என்று சொன்னால் எங்களை சுற்றியுள்ள இந்த பேரியர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இல்லாமல் பண்ணி ஒரே மூலம், நீங்க சொன்னதுதான் ஒரே ஆக்கள் நாங்கள் அப்படி என்று நினைச்சா மட்டும்தான் அன்பு கிடைக்கும். நாங்க சும்மா சாதாரணமான அன்பு, குடும்பத்துல கொடுக்குற அன்பை வச்சுக்கொண்டு சுவாமி அந்த அன்பைத்தான் சொல்லி இருக்கிறாருன்னு பாக்குறோம். சுவாமி சொன்னது தயவு அன்பு, அதாவது எந்த பிரதி உபகாரம் எதிர்பாராமை நாங்கள் எல்லா உயிர்களையும் அன்பு செய்யற தயவைத்தான் சுவாமி சொன்னது. நாங்க அந்த அன்போட மட்டும் நின்று கொண்டு நிக்கிறோம், பேரியர்ஸோட அன்போட நிக்கிறோம். சுவாமி கடல் அளவு அனுபவம் செய்யக்கூடிய மாதிரி அந்த சொல்லி இருக்கிறார், லவ் ஆல் சர்வ் ஆல் என்று சொல்லி. அப்ப நாங்கள் ஆத்ம ஞானத்துல போக விரும்பினால் அதுதான் எங்களோட தர்மம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்க நாங்க செய்ய வேண்டியது எங்களை சுற்றியுள்ள இந்த வட்டங்களை எல்லாம் நீக்கினால் அங்க வண்ணஸ் வருது. அதுக்கு பிறகுதான் தயவு வருது. தயவு வர தொடங்கினால் இந்த உலகத்துல இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் இலகுவாக முடிவு வரும். அதுதான் தர்மம். ஆத்ம தர்மத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கஷ்டம் என்று சொல்லாமல் அதை நாங்கள் பின்பற்ற வேணும். இது எங்களோட மனித பிறப்பின் நோக்கம்.
அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாயாவது நாங்கள் ஒன்று என்று நாங்கள் ஒரு தடவை காட்டி எத்தனை விதமாக மதங்களை பிரிக்கிறோம், எத்தனை விதமாக குருவை வச்சு பிரிக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒன்று மனித இனம் எல்லாமே மிருகம் எல்லாமே ஒன்று அந்த வண்ணஸ் எத்தனை தரம் 1000 தடவை சொல்றோமோ நினைக்கிறோமோ அந்த இடத்துக்குத்தான் எங்களுக்குள்ள அன்பு தயவு வளரும், கர்மம் வளரும், அது ஆன்மீக வாழ்க்கையாக அமையும். அங்க வந்து லௌகீகமும் சேரேக்குள்ள பேரின்ப வாழ்க்கைய நாங்கள் இந்த பிறப்பிலேயே வாழலாம். கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் ஹியர் ரைட் நவ் எங்களோட இருக்குது. அது நாங்க அனுபவிக்கிறதுக்கு ஆத்ம தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அணை கொண்டு போய்க்க சுவாமி காட்டின அந்த ஒரு வசனமே எங்களுக்கு காணும் விடுதலை அடைய. சாய்ராம். நன்றி நன்றி. இல்ல பிரதர் அருணு சொன்ன ஒரு விஷயம் நாங்க திருப்பி இல்ல நினைவு கூற வேணும். என்னன்னு சொன்னால் இந்த உடல்ன்றது நான் வந்து பாடி கான்சியஸ்னஸ், இப்ப தேகாபிமானம், இது தேகாபிமானம் இருக்கும் வரையும் இதை நாங்கள் கடந்து போயிடாது. எங்களுக்கு ஆத்மாபிமானம் தான் பிரவன். அதாவது நான் ஆத்மான்றதை முதல் நாங்கள் சீரணிச்சு அதை பிடிக்க வேண்டும். அப்ப அது பிடிச்ச பிறகுதான் எங்களுக்கு உடல் 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 என்ற இல்லாம நான் ஆத்மா என்ற நிலை வந்த பிறகுதான் இது எல்லாமே சித்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஆத்ம விசாரம் செய்து எத்தனை விதமாக விசாரம் செய்யலாம். உதாரணமா வந்து இரவுல நெத்திர கொள்ற பொழுது இந்த உடல் உணர்வு எனக்கு இருக்கே இல்லை. இரவு நெத்திரையில எனக்கு உடல் உணர்வு இருக்கே, நான் இருந்திருக்கிறேன், இந்த ஜீவன் இருந்திருக்கிறது. ஆகவே அந்த உடல் இல்லாத பொழுதும் அங்க ஜீவன் இருந்திருக்கிறது. ஞானிகளை பொறுத்தளவில் சமாதியிலே ஜீவன் இருந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு உடல் உணவு தெரியவில்லை. அப்படி இது வந்து அப்பாற்பட்டது. இந்த ஆத்ம தத்துவம் வந்து உடலை கடந்தது என்ற விஷயத்தை நாங்கள் ஊன்றி அதை ஜீரணிச்சுத்தான் இந்த ஆத்ம தர்மத்தை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அருமையான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் மேலும் இதை பற்றி சொல்லுங்கள். நீங்க வேற அடியா மேற்கொண்டும் இல்லைன்னா அடுத்த வந்தி போகலாம். உங்களை அதாவது இருந்தால் சொல்லுங்க. அடுத்த ஒரு சின்ன பந்தி என்ன அதை வாசிச்சு விடலாம். ஓகே பிரதர் அருள் வாசிங்க. சாய்ராம். ஓகே. அன்றாட கடமைகளில் லௌகீக தர்மத்தின் உண்மை மதிப்பை பிரேம நிரம்பிய செயல்களாக மாற்றினால் அதுவே ஆத்ம தர்மத்துக்கு உள்ளுரையும் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றியதாகும். வாழ்க்கையை ஆன்மீக அடிப்படையில் அமைத்துக் கொண்டால் முன்னேறுவது உறுதி. இதுல ஒரு விஷயம் அங்க முன்னுக்கும் இது வந்து ஒன்று இருக்குது. வந்து இந்த அந்த ஆத்ம தர்மத்தை வந்து ஒரு சினனிமா, எதுக்கு சினனிமா என்றால் ஒத்த சொல்ல என்றால் என்னுடைய ஆத்மாவுக்கு அப்படி ஒரு கருத்து இங்க பகவான் சொல்லி கொண்டு வர. ஆத்ம தத்துவத்தை, ஆத்மாவை ஆத்ம தர்மம் என்று சொல்ற. அந்த மாதிரி ஒரு ஆத்ம தர்மத்துக்கு உள்ளுரையும் இறைவனுக்கு சேம் மீனிங். இந்த இங்கிலீஷ்ல அது இருக்கு வருவா. சில இடத்துல இங்கிலீஷ்ல கிளாரிட்டி இருக்கு. அன்றாட கடமைகளில் லௌகீக தர்மத்தின் உண்மை மதிப்பை பிரேம நிரம்பிய செயல்களாக மாற்றினால் அதுவே ஆத்ம தர்மத்துக்கு, ஆத்ம என்ன, உள்ளுரையும் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றியதாகும் என்று இருக்கு.
அப்படி ஒரு கருத்து எடுத்தாலும் காமிச்சு கொள்ளுங்க. சாயிரா, நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்து if in your daily avocations you translate the real values of eternal dharma into love-filled acts, then your duty to the inner reality, the Atma Dharma, is also fulfilled. Always build your living on the Atmic base, then your progress is assured. Inner reality தான் ஆத்ம தர்மான்ட்டு இந்த கருத்துல வருது. ரெண்டு கருத்து அதுக்கு. ஆத்ம தர்மாவுக்கு ஒன்று எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தத்துவம், மற்றது நாங்கள் அந்த தத்துவத்தை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற கடமைகள் எல்லாம் ஆத்ம தர்மம். ரெண்டு கருத்து அதுக்கு வந்து கொண்டிருக்கு. அருண் சொல்லுங்க. அப்ப இது கொஞ்சம் நல்லா சொல்லி இருக்கீங்க எல்லாரும். ஆனா அந்த பிரேமையை பற்றி உட்காந்து கதைப்போம்னு நினைச்சேன். ஏனென்றால் சுவாமி சொல்றார், நாங்கள் யாரையும் பார்த்து அன்பு செலுத்தினால் அந்த அன்பு கூட எங்களுக்காகத்தான் செலுத்துகின்றோம் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த சுவாமி அந்த மைத்ரி என்ற அந்த உபனிஷத்துக்கு அவருடைய கணவன் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்றார், நீ என்னை நேசிக்கிறாய் என்று நினைக்கிறாயே, எனக்காக என்னை நேசிக்கிறாயா இல்லை உனக்காக என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது என்பது கூட சில நேரம் அது எமது சுயநலத்தினாலேதான் செலுத்துகின்றோம் என்றால் அதனால் எங்களுக்கு ஒரு லாபம், எங்களுக்கு ஒரு இன்பம் வருவதால் அந்த அன்பை செலுத்துகின்றோம் என்று சொல்கின்றார் சுவாமி. அதனால் இறைவன் அப்படி இல்லை. இறைவன் மற்றவர்களுக்கு மீது அன்பு செலுத்தும் பொழுது அது அவர்களுக்காக அவன் செலுத்துகின்றான் என்று. அதனால் அவ்வாறான அன்பைத்தான் நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் சுவாமி. அது இறைவனை எங்கே நாம் காணக்கூடியதாக இருந்தால் தான் அந்த அன்பு வெளிவரும். இல்லை என்றால் அது உலக ரீதியான அன்பே, அது ஒரு பரிதாபம், ஒரு தயவு என்று தான் இருக்குமே ஒழிய அந்த இறை அன்பாக இருக்காது என்று சுவாமி சொல்லி இருக்கின்றார். அதான் நீங்க காலமே ஆங்கில சைக்கிள்ல நீங்க வந்து அந்த இறைவனை மட்டும் நேசிக்கிற பொழுது, இந்த இறைவனை மட்டும் நேசிக்கிற பொழுது மற்றதுல எல்லாம் வந்து பூஜ்ஜியமாகிவிடும். மற்றதெல்லாம் பூஜ்ஜியமாகிவிட்ட அந்த நிலையில தான் நாங்கள் கொஞ்சம் என்றாலும் அந்த உலக மக்கள் ரீதியில இந்த ஆத்ம தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை அப்பொழுதுதான் எட்ட முடியும். அது வரைக்கும் நாங்கள் இறைவனை இலட்சியமாக கொள்ளாதிருக்கும் வரைக்கும் இந்த இங்கே சொல்லப்படுகின்ற இந்த ஆத்ம தர்மம் செய்வது கொஞ்சம் சிரமம் தான் என்னுடைய மனம் சொல்லுது. சாய்ராம், இந்த பிரேமை நிரம்பிய செயல்கள் என்று வரைக்க இந்த நாங்கள் சாதாரணமாக விளங்கி கொள்ளுகின்ற அன்புக்கும் பிரேமைக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த தனித்துவமான வித்தியாசம் என்று நாங்கள் பார்க்கிறது வந்து இந்த what is the difference between the love and the compassion
நாங்கள் சில நேரம் இன்டர்சேஞ்ச் பண்றோம் அந்த 2 வேர்ட்ஸையும். ஆனா இதுல பிரேமை நிரம்பிய செயல்கள் அது அந்த அன்பு அதுகளுக்கு மேற்பட்ட இன்னும் ஒரு சுயநலமான ஒரு தண்ட உறவண்ட எல்லாத்தையும் கடந்து ஒரு இந்த பிரேம ஒரு கம்பாஷன் இந்த மீனிங் இல்லையா இல்லைன்னா இன்னும் அதுக்கு மேற்பட்ட மீனிங்க வச்சுதான் இந்த சுவாமி இந்த பிரேமை நிரம்பிய செயல்கள் இது இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாரா? பால்வியாசில நாங்க எடுத்தால் இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற பொழுது பால்வியாசில ஏன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் என்றால் அந்த பிள்ளைகள் எல்லாரும் கடத்தேற வேணும் என்று எங்களுக்கு ஒரு அவா. அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழ வேணும், 4 அதுகள் எல்லாம் பரிணமிக்க வேணும், அதுகளுடைய அடங்கி இருக்கிற ஆத்மசக்தி மிளிந்து எழும்ப வேணும் என்ற ஒரு அவா எங்களுக்கு. அந்த பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள உயர்த்தி விட வேணும் என்று நாங்கள் அதுதான் கிட்டத்தட்ட அந்த இறைவன் பகவான் சாயி அடியார்களுக்கு ஊடாக இந்த உலக மக்கள் எல்லாரையும் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க பார்க்கிறார். ஏனென்றால் இந்த ஆன்மீக ஞானம்தான் பிள்ளைகளுக்கு நிம்மதியை சாந்தியை தரும். அப்ப அதனால அப்படி எல்லாரும் நல்லா அதுகள் வாழ வேணும் என்ற ஒரு ஆசை, ஒரு பெரிய விருப்பம் வர்றது அந்த பிரேமையுடைய ஒரு அறிகுறி என்று சொல்லலாம். அது எல்லாம் தெய்வ குழந்தைகள், அதுக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்த தெய்வம் உரைகிறது. குறைந்தாலும் அதை கொண்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ண நாங்கள் கருவியா இருக்க வேணும். அந்த உள்ளுரைந்திருக்கின்ற தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் கருவியா இருந்தால் அதில் எல்லாரும் நல்லா வாழுங்கள் என்ற ஒரு ஆசை எங்கள்கிட்ட இருக்கும். அதே நேரம் பகவான் பொறுத்தளவுல நாங்கள் அப்படி செய்யறது எல்லாம் எங்களுக்கு தான் அந்த நன்மை பெறும். ஏன்னா அதான் நம்ம காலமே சொல்ற பொழுது ஒரு சொன்னார் பிரதர், இப்ப தாய் குசினியில சமைக்கிற பொழுது தாய்க்கு எல்லாம் சமையலும் தெரியும். ஆனா பிள்ளை நம்ம கத்திரிக்காய் விட்டு தாரன்னு சொன்னா அம்மா விட்டு கொடுக்குற என்றால் அது சந்தோஷப்படட்டும் என்று சொல்லி. இப்ப இறைவனுக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இறைவன் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வந்திருக்கின்றார், தன்னுடைய வேலையை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி. நல்ல உதாரணம் காலமா சொன்னதா கருத்துக்களும் அருமையான கருத்துக்களை சொல்ல மறந்து காலம். அதனால நேரம் போய் கொண்டிருக்கிறது. இதை கொண்டு அருணும் ஏதாவது சொல்லி ஆசிரியருடைய சொல்லி முடிக்கிறது. 4:50 கொஞ்சம் இல்ல, நல்ல நல்ல கருத்துக்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டோம். மிகவும் ஒரு நல்ல ஒரு அன்றாட வாழ்க்கையில நாங்கள் எவ்வாறு வாழலாம் என்றதற்கு ஒரு புத்துணர்ச்சியுடன் நாங்கள் செயல்படலாம் நினைக்கிறேன். என்றால் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, நாம் செயல்கள் செய்யும் பொழுது அது உடல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோமா இல்லை ஆத்ம ரீதியாக பார்க்கின்றோமா என்ற ஒரு பரிசீலனை செய்தோம் என்றால் அதற்கு ஒரு வித்திட்டிருக்கார் இன்றைக்கு சுவாமி. அந்த பயிற்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் சொல்களிலும் நாங்கள் பயன்படுத்தினால் நாங்கள் சிறிது சிறிதாக ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் என்று நினைக்கின்றேன். அதுக்கு சுவாமியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இத்துடன் இன்றைய கல்வி வட்டத்தை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். சமஸ்தலோகா சொல்லி முடிப்போம். சாயிரம். சமஸ்தலோகா சுகினோ பவந்து. समस्तलोका सुखिनो भवन्तु. समस्तलोका सुखिनो भवन्तु. ओम शांति शांति
சாந்தி. சாய்ரா.